ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஒரு நாளே தன்னுடைய ஜனங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தவன், அந்த பொறுப்பை தன்னுடைய கையிலே வாங்கிறதற்கு மிகவும் பயப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு விஷயம் அவனை பலப்படுத்தி சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் ஒரு விசை அல்ல, 2 விசை இந்த யோசுவாவை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். ஆனால் இந்த யோசுவாவினுடைய மனதில் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதற்கு ஒரு தைரியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே வாக்கு தத்தத்தை 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் அந்த மனுஷனுக்கு அப்படியே நிறைவேற்றினார். இந்த 11வது மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாகவும் ஜோஷுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினது போல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு மேன்மையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏதாவது செய்து விடுவார்களோ, இவருடைய வார்த்தையினாலே நான் கஷ்டப்பட்டு விடுவேனோ, இவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி விடுவார்களோ, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக இந்த மாதம் கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஜனத்திற்கு முன்பாக இந்த மாதம் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கி கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கிறது. யார் நம்மை குறைவாய் நினைக்கிறார்களோ, யார் நம்மளை ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில பார்க்கிறார்களோ, அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துகிறதற்கு எப்பவுமே கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீதை அவனோடு இருந்த ஜனங்கள் அற்பமாய் நினைத்தார்கள், ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசேப்பு மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ரொம்ப அற்பமாய் தெரிந்தான், ஆனால் யோசேப்பை தன் சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். தானியேலை அதே போல் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் குறைவாய் நினைத்தார்கள், ஆனால் தானியேலை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தீச்சூளைக்குள்ளாக போடும்போது அவர்கள் ரொம்ப அற்பமாய் நினைத்தார்கள். ஏதாவது புத்தி இருக்கா, யாராவது இப்படி நிற்பாங்களா? ஒருவேளை மனசுக்குள்ள கடவுள் பயம் இருந்தா கூட மனசுக்குள்ள சொல்ல வேண்டியதானே, இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் மறுதலிக்க மாட்டோம்னு சொன்னதுனால தானே இந்த அக்கினி சூளை. ஆனால் வேதம் சொல்கிறது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ வாளாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் நீ மேலாவாய். கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அவமானப்படுத்தி அனுப்பினவருக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள். உங்களை குறைவாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அப்ப சாதாரணமானவர்களாய் நிற்க மாட்டீர்கள். ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை பல மடங்கு மேன்மைப்படுத்தி, கைகளை நீங்கள் தட்டி கொண்டிருக்கும் போதே, இந்த வசனம் மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. தகப்பனே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். ஜோஷுவாவுடைய கையிலே இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கும் போது 20 லட்சம் ஜனங்களுடைய பொறுப்பை கர்த்தர் அவனுடைய கையிலே தருகிறார். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜோஷுவா பார்த்ததுலேயே பெரிய ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா மோசே. மோசே எதற்கும் அஞ்சாதவர், பார்வோனிடத்தில் போய் நேருக்கு நேர் நின்று அவர் பேசினவர். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பார்வோனுடைய சமூகத்திலே வாழ்ந்ததுனால எல்லாரும் பார்வோனை பார்த்தால் நடுங்குவாங்க. யாருமே பார்வோனுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் கடவுளா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த பார்வோனுக்கு முன்பாக தன்னுடைய கோலை எடுத்து கொண்டு போய் என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு தைரியமா பேசின ஒரு ஆள் யாருன்னு கேட்டா மோசே. அப்போ மோசே எல்லாவற்றிலையும் ஆண்டவரோட பேசுகிறவர். கர்த்தர் கற்பலைகளை எழுதி அவனுடைய கையிலே கொடுத்தார். இப்படி ஆண்டவர் அந்த மலையினுடைய கொடுமுடியிலே கொண்டு வைத்து அவனோட கர்த்தர் ரகசியங்களை பேசினார். இப்படி மோசையின் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தார். அவனுடைய கோலை வைத்து கர்த்தர் 10 வாதைகளை கட்டளையிட்டார். சரி, இவ்வளோ பெரிய லீடருடைய காலம் முடிஞ்சு அடுத்து அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும் போது, நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு தான் ஒரு திறமையும் இல்லையே, நம்மளை ஜனங்கள் இதுவரையிலும் ஒரு அற்புதத்தை செய்து எந்த ஜனங்களும் நம்மளை பார்க்கவே இல்லையே, நம்ம எப்படி இந்த ஜனங்களை நடத்த போகிறோம்? அவர் ஒரு பெரிய லீடரா இருந்தார், நம்ம அதுல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட இல்லை. அப்படி பயந்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை ஜோஷுவாவுக்கு வருகிறது, நீ பயப்படாதே, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடும் கூட நான் இருப்பேன். அந்த சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அவர்கள் சகல இஸ்ரவேலர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன்.